மக்கள் பணத்தை ஆடம்பரமாக வீணடிக்கும் அரசு உணவை சேமிக்க கிடங்கு அமைக்கவில்லை என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவிலில் உள்ள மருது பாண்டியர்கள் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின்னர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது சதி உள்ளது என்றும், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தமிழகத்தில் முறையாக நடக்குமா என்பது சந்தேகம்தான் எனவும் தெரிவித்தார். நீண்ட காலமாக நம்மளுடைய வேளாண் குடி மக்கள் விளைவிக்கிற நெல்லை உரிய விலையை கொடுத்து கொள்முதல் செய்கிறது இல்லை. உங்களுக்கு புரிதல் நினைக்கிறேன். அதுக்கே இவர்கள் எவ்வளவு தண்ட செலவு செய்கிறாங்க. ஒரு தகர அந்த மாதிரி ஒரு தகர சீட்டை போட்டு ஒரு சேமிப்புற கிடங்கு கட்ட முடியாதா? ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லையும் சொல்லுங்க, கட்ட முடியுமா? முடியாது. எதுக்கு தெருவில் போடுற நீ? அப்போ உழவர்குடியின் உழைப்பை நீ எவ்வளோ உதாசீனப்படுத்துகிற, எவ்வளோ அவமதிக்கிற? உழைக்கிற மக்கள் உயிர் தேவையாக இருக்கிற உணவு, அந்த பண்டத்தை சேமிக்க ஒரு கிடங்கு கட்ட முடியாதா? குடிச்சு சாகிற விஷம் சாராயத்தை பாதுகாக்க நீ சாராய கிடங்கு எப்படி கட்டி வச்சிருக்க? டாஸ்மார்க்கு சரக்கை பாதுகாக்க குளிரூட்டப்பட்டார, ஏன்னா ஏசியில் இல்லைன்னா பிராண்டி கோச்சுக்கணும்ல. வீரன் ஒருத்தன் உள்ள இருக்கான், அவன் கோச்சுப்பான்ல. ஏசி போட்டு அதுக்கு சிசிடிவி கண்காணிப்பு கருவி போட்டு 2 காவலரை பாதுகாப்புக்கு போடுற அரசு இது அரசா தரிசா?